ஏக்கா என்னக்கா என்ன மாப்பிள்ளை விட்டு ஆட்களை ஆளே காணோம். காலையில 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாங்க. மதியத்தை தாண்டிட்டு ஒரு பிளான் போட்டு கேளுங்கக்கா. நான் அப்பத்துல இருந்து ஒரு 4 தடவை போட்டுட்டேன். போன் எடுக்கவே இல்லை. இன்னொரு தடவை போடுங்கக்கா. பாவம் என் பிள்ளை மாப்பிள்ளை வரலன்னு மன கஷ்டத்துல இருக்கா. வந்துருவாங்க. ரேடியோ வந்து லேட் ஆயிருக்கா. அன்னைக்கே பாத்தியெல்லாம் நிறைய பேரை கூட்டிட்டு வந்தாங்க. சும்மா பொண்ணு பார்க்கிறதுக்கு அத்தனை பேர்னா பூ வைக்கிறதுக்கு எவ்வளவு பேரை கூட்டிட்டு வராங்களோ. அதாம லேட் ஆகுது. வந்துருவாங்க. ஏக்கா நீங்க தானே சொன்னீங்க ஒரு 5-6 பேர் தான் வராங்களாம் பூ வைக்கிறதுக்குன்னு. இப்ப என்னடானா நீங்களே நிறைய பேர் வராங்கன்னு சொல்றீங்க. அது என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரது அப்படிதான் சொன்னாங்க. மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு அம்மையோ அக்காவும் மட்டும் தான் வரதை என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு 10 பேர் வந்தாவல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு கணக்கு தெரியாம 2 பேரும் சொல்லிட்டு அப்புறம் 15 பேரை கூட்டிட்டு வருவாங்க. உனக்கு அவியல பத்தி தெரியாதுமா. நான் தான் அந்த வீட்டோட மூத்த சம்பந்தி. எனக்கு தான் தெரியும். வந்துருவாங்க. ஏக்கா மதியத்தை தாண்டிட்டு நாங்க சாப்பாடு எதுவும் ஏற்பாடு பண்ணலையே. 10 மணிக்கு வராவன்னு உடனே காஃபி டீ போதும்னு நினைச்சிட்டு அன்னைக்கு மாதிரி சிம்பிளா பண்ணிடலாம்னு நினைச்சேன். வேணா சாப்பாடுக்கு ஹோட்டல் ஆர்டர் கொடுத்துடலாமா? அது வரட்டமா, வந்து பூவை வைக்கட்டும். சாப்பிடுறீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் போட்டா ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துட போகுது. எதுக்கு அவசர அவசரமா பண்ணிக்கிட்டு? வரட்டு பொறுமையா கேட்போம். சரிக்கா நேரம் ஆயிட்டே இருக்கு. கொஞ்சம் போன் அடிச்சுதான் பாருங்களா. என் பிள்ளை வேற அப்பயே ரெடி ஆயிட்டா. யாரும் வரல அமைதியா இருந்துச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிருவா. தூங்குனவளை எழுப்புனா அவ்வளவுதான் பத்திரகாளி மாதிரி ஆடுன்னு ஆட ஆரம்பிச்சிருவா. உங்களுக்கு தான் பிரச்சனை பத்தி தெரியலக்கா. இன்னைக்கு வேற சந்திர கிரகணம். இப்படி லேட் பண்ணாம இருட்டுறதுக்குள்ள வந்துட்டு போயிட்டாங்கன்னா நல்லது. இல்லனா பெரிய பிரச்சனையாயிருக்கா. வந்துருவாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வந்துட்டு இருப்பாவா இருக்காத எதுக்கு போன் அடிக்கணும்னு இருப்பாவே. இங்க பாரு என் மாமாவ போன் அடிக்கா. எப்பே பயப்படாதீங்க நாங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவான்னு நினைக்கேன். சரிக்கா என்னன்னு கேளுங்க. ஹலோ எம்மாடி மாமாவளே. என்னம்மா எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்களோ? எப்பே உங்ககிட்ட கொஞ்சம் பேசக்கு தான் போன் பண்ணேட்டே. பேசலாமா? கிளம்பி வந்துட்டு இருக்கீங்களா இல்ல இனிமே கிளம்ப போறீங்களா? இல்லத்தே இன்னைக்கு பூ வைக்கிறதுக்கு வர முடியல. நாளைக்கு வரேன் தே. ஐயோ இவனே இப்படி சொல்லியா? நான் இவளை நம்பி இவகிட்ட வாக்கு கொடுத்துட்டானே. வர முடியலன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா. இது என்ன சாதாரண கதையா? எம்மாடி மார்மாவளே எதுக்குமா? நேரத்தே சாயங்காலம் கூட வந்து பூ வைக்கலாம். எதுக்காக நாளைக்குன்னு சொல்லியா? என்னது நாளைக்கா? என்னக்கா சொல்லியாவ? அப்போ என் மகள் அவியலுக்கு பிடிக்கலையோ? வராம இருக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காவளோ? சீ சீ அப்படிலாம் இல்லம்மா. வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இரு என்னன்னு கேட்றேன். எம்மாடி மார்மாவளே என்னாச்சுமா? ஏத்தே நாங்க காலையில கிளம்பலான்னு தான் கிளம்பணும். அதுக்குள்ள திடீர்னு எங்க பிச்சாண்டி இருக்காவல்ல, அதாத்தே நிரோஜாவோட மாமியாரு. அவியலுக்கு திடீர்னு அப்பல உடம்பு சரியில்லை சீரியஸ் ஆயிட்டாவ. அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுட்டே. அவியல பாக்கக்கு போனோமா அப்படியே நேரம் ஆயிட்டுட்டே. எம்மாடி மார்மாவளே நேரானா என்னம்மா? சாயங்காலம் கூட வந்து பூ வைக்கலாமே. பொண்ணு வீட்ல நீங்க வருவீன்னு எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காவ. ஏன் சாப்பாடு கூட ஏற்பாடு பண்ண போறாவ. இப்பவே இப்படி வரலன்னு சொன்னா எப்படி? ஆமா அந்த பிசாண்டி இப்ப நல்லா இருக்கா இல்ல என்ன இழுத்துட்டு தான் கிடக்கா? இப்ப பரவாயில்லத்தே நல்லா இருக்கவே. முதல்ல ரொம்ப முடியாம இருந்தவத்தே. நான் கூட இப்பவும் அப்போன்னு இழுத்துட்டு இருக்க எப்ப போறாவளோ நினைச்சிட்டு பயந்துட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு ஆவலத்தே பொழைச்சிட்டாவே. மோளுக்கு கல்யாணம் நடக்கலையே நீ கவலைப்பட்டுட்டே இருந்திருக்காவ. அவளுக்கு சீரியஸ் ஆகி போச்சு. அதனால தான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம வந்துட்டுட்டே. எங்க அம்மையும் இப்ப அங்கதான் போய் இருக்கா. அதனால இப்ப கிளம்ப முடியாதுட்டே. நாங்க கண்டிப்பா நாளைக்கு வருவோம். நீ பொண்ணு வீட்டுல சொல்லிருங்க. மார்மாவளே சாயந்தரம் 6 மணிக்குள்ள எப்பனாலும் வந்து பூ வைக்கலாம். இப்ப என்ன மணி ஒரு 2 இருக்குமா? வர வேண்டியதானம்மா? இல்லத்தே எங்க அம்மா காலையில போய் பூ வைக்கதான் நல்லது. சாயங்காலம் வைக்கண்டான்னு சொல்லிட்டா. அதனால நாங்க நாளைக்கு ஒரு 9 மணிக்கு போல கிளம்பி வரோம் தே. 10 மணிக்குள்ள அங்க வந்துருவோம். நீங்க பொண்ணு வீட்டுல மட்டும் இதை கொஞ்சம் எடுத்து சொல்லிருங்க தே. நாளைக்கு கண்டிப்பா வாராவலான்னு சொல்லிருங்க. சரி தே சொல்லிருங்க நான் வச்சிருக்கேன். ஏதி எடுப்ப இப்படி சொல்லிட்டுல கட்டு பண்ணியா? இவ வேற இனி திங்க வேற பாக்கால என்னத்த சொல்லுவேன்? ஏக்கா என்னாச்சுக்கா? ஏன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரல? என்ன பிரச்சனை? அது வந்துமா எல்லாரும் புறத்துதான் இருந்திருக்காவ. திடீர்னு மீன்காரி இருக்கால, ஆனா அந்த குடும்பத்துக்கு 2வது சம்பந்தி. அவளுக்கு நெஞ்சு வலி வந்துட்டான். நெஞ்சு குடிச்சிட்டு அப்படியே விழுந்துட்டாளாம். ஐயோ அவளுக்கு என்னாச்சு? அபசகுணமாலாம் இருக்கு. உயிரோட தான் இருக்காவளா போயிட்டாவளா? நல்லதமா இருக்காவது ஒண்ணு ஆகலையா? ஊர்ல கிடந்தா தின்றுப்பா போல.
குழந்தை குழந்தை குழந்தை. ஐ மாணிக்கம் வாங்க. எப்பாடா இன்னைக்காவது என் நினப்பு வந்தியல. இன்னைக்கு சண்டேல குழந்தை, அதான் உன்னையும் பிள்ளையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நம்ம மகளங்க இப்பதான் ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா தூங்க வச்சுட்டு வந்தேன். ஓயாம அழியாங்க இப்பெல்லாம். ஏனி தூக்கி வச்சுக்கேங்க. என் வேலைக்கு எங்க தூக்கி வச்சுட்டே தெரிய முடியுது. பச்சைக்கிளி தான் தூக்கி வச்சுட்டு தெரியா. குழந்தை ஓயாம பச்சைக்கிளியே தூக்க விடாத. அப்புறம் பிள்ளைக்கு நீ அம்மாவா இல்ல அவ அம்மாவான்னு கன்ஃபியூஸ் வந்துற போகுது. அது எப்படி என் பிள்ளைக்கு வரும்? அதெல்லாம் ஒண்ணும் வராது. தெளிவா அம்மானி என்னை கண்டுபிடிச்சிட்டா. சரி குழந்தை, போய் பிள்ளைய தூக்கிட்டு வா. ஏங்க உங்களுக்கு சொல்றே புரியுதா? அழுதுகிட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தா தூக்கி வை. நீ இப்பதான் அவளை கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். இப்ப எழுப்பி விட்டோம்னா திரும்பவும் அழுவா. சிரிச்சு கூட விளையாட மாட்டாங்க. அதனால சொத்த நேரம் தூங்கி முடிக்கட்டும். அதுக்கு வர நல்லா விளையாடுவா. நீங்க தூக்கி வச்சுக்கிடுங்க. சரி குழந்தை, நீ எப்படி இருக்கா? நான் நல்லாதான் இருக்கேன். உங்களாலதான் ஞாயிற்றுக்கிழமை இப்பெல்லாம் யாருமே போட முடியல. ஏன் குழந்தை? நீங்க இப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தானே வரியா? அதிசயமா. முன்னாடி எல்லாம் தேனாம காலையில ஒருக்கா வந்துருவிய, சாயங்காலம் ஒருக்கா வந்துருவிய. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாரிய. அப்படி இருக்கும்போது நான் வியாபாரத்துல போய் உட்காந்துட்டு உங்ககிட்ட பேச கூட முடியாது. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை போய் வியாபாரம் போடாம விட வேண்டியதா இருக்கு. முடிஞ்சா கொஞ்ச நேரமாவது மத்த நாள் வந்துட்டு போங்களாம். முயற்சி பண்றேன் குழந்தை. வரியா? இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம். வெளியா? எங்க கூப்பிடுறிய? ஷாப்பிங் போயிட்டு வருவோமா? பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு, உனக்கும் தேவையான ட்ரெஸ் எடுத்துட்டு, அப்படியே பச்சைக்கிளியும் உங்க அப்பாக்கு ஏதாவது வேணா எடுத்துட்டு வருவோம். போலாம். பிள்ளையும் கொண்டுட்டு போனா என்ன ஷாப்பிங் பண்றது? குழந்தை பிள்ளை பறக்கிறதுக்கு முன்னாடி எப்ப கூப்பிட்டாலும் வாரேன்றுவா. இப்போ எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைங்க. ஏங்க நான் தானங்க அவளை பெத்த தாய். அவளை பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்கு. வியாபாரம் பண்ணும்போதுதான் பச்சைக்கிளிட்ட விட்டுட்டு போயிருக்கேன். மத்த நேரமாவது நான் பொறுப்பா இருந்து ஒரு அம்மாவை பாத்துக்கிடணுங்களா? பிள்ளைக்கு நல்ல விவரம் தெரியற வரைக்கும் கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்கிடணுங்க. அதுக்கப்புறம் பார்க்க மாட்டியா? அதுக்கப்புறம் என்ன அதிகமா கவனமா பாத்துக்கிடணுங்க. சரி குழந்தை, நம்ம பிள்ளை கூட விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா வேணும்னு கேட்கலையா? என்னது தம்பி பாப்பாவா? அது எங்க இருக்கு? குழந்தை விளையாடாத குழந்தை, நீ தான் பெத்து கொடுக்கணும். பிள்ளை எவ்வளவு வருஷம் தான் ஒத்தையிலே வளரும். இன்னொரு தம்பி பாப்பாவை பெத்து கொடுத்து. போதும். ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டே வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறிய. இதுல இன்னொன்னு பெத்து வச்சா இந்த ஊரை விட்டே ஓடிடுவிய. சீக்கிரமா நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க. குழந்தை என்ன சொல்றா? ஆமா மணிக்கம், இங்க பாருங்க, நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை, ஓன தங்கச்சிக்கு பொம்பளை பிள்ளை, அந்த ஆனந்த் ரோசி இருக்கால சில்பாக்கம்மாவா அவங்களுக்கும் பொம்பளை பிள்ளை. பாருங்க எல்லாம் வரிசையா பொம்பளை பிள்ளையா பத்து வச்சிருக்காவ. இப்படி பொம்பளை பிள்ளையா பிறந்தாச்சுன்னா நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்க கஷ்டமாயிடக்கூடாதுங்க. அதனால இப்பத்துல இருந்து தேட ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் 25 வயசு ஆகுதுக்குள்ள மாப்பிள்ளை பார்த்து முடிக்க முடியும். சும்மா இருக்கும், அதெல்லாம் தானா அமையும். சின்ன பிள்ளைக்கு போய் இப்பயே மாப்பிள்ளை பாருன்னு சொல்றா. ஏற்கனவே யாராவது சிரிச்சிட போறாவ. முதல்ல நம்ம பிள்ளை வளரட்டும். நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்க்கணும். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். அவ எவ்வளவு படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ்வளவு படிக்க வைக்கணும். அப்படியாங்க? ஆமா குழந்தை, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க அப்படின்னா நம்ம பிள்ளைய அந்த ஏரோப்ளேன் ஓட்டுவோம்ல அந்த வேலைக்கு படிக்க வச்சிருவோமா? உயரத்துல பறந்து வேலை செய்வோம். நம்ம அண்ணாந்து பாத்துட்டு இருக்கலாம். நம்மளும் அடிக்கடி பிளேன்ல பறந்துட்டே இருக்கலாம். அதனால தாங்க சொல்றேன், நம்ம பிள்ளைய ஏரோப்ளேன் ஓட்டக்கு படிக்க வச்சிருங்க. குழந்தை அவ வளர்ந்து பெரியவளாகி அவளுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி படிக்கட்டும். நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. பிள்ளைங்க விருப்பத்துக்கு விட்டுறணும். அதைதான் செய்யணும் இதைதான் செய்யணும் நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. குழந்தை அவளுக்கு பிடிச்ச மாதிரி படிச்சாதான் அவ நல்லா படிப்பா. ஏங்க அவ விருப்பத்துக்குன்னு விட்டு டீ கடை வைக்க போறேன்னு என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதானே, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா கட்டி கொடுப்பேன். அங்க டீ மட்டும் இல்ல எல்லாமே அங்க கிடைக்கும். என் பிள்ளைதான் அந்த ஹோட்டலுக்கே ஓனரா இருப்பா. எனக்கு மட்டும் ஒரு ஹோட்டல் கட்டி தரணுங்க நினைப்பில்ல உங்களுக்கு. உங்க பிள்ளைக்கு மட்டும் கனவு காணுங்க, கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. குழந்தை உனக்கு நான் ஒரு கடை எடுத்தாரேன்னு சொல்லி நீ தான் கேட்க மாட்டா. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கடை எடுத்தாரேன்னு கூட்டிட்டு போனேன்ல, நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டா. ஏங்க பெரிய கடை வச்சு வியாபாரம் பண்ணா ஜனங்க வந்த மாதிரி தெரியலங்க எனக்கு பாக்க. நான் எப்பவும் பண்றேன் அந்த மாதிரி ரோட்ல உட்காந்து வியாபாரம் பண்ணாதான் நல்ல வியாபாரம் நடக்கு. நடக்கும் குழந்தை, ஆனா வெயில் ரொம்ப அடிச்சா அங்க உட்காந்து வியாபாரம் பண்ண முடியாது. மழை பெஞ்சா வியாபாரம் பண்ண முடியாது. ஆனா கடை அப்படி இல்லல்ல, எப்பவுமே வியாபாரம் நடக்கும். குழந்தை வேணா சொல்லு, கடை ஏற்பாடு பண்ணிடலாம். ஏங்க முதல்ல ஓனர் கொடுக்க வேண்டிய ரூபாய் கொடுங்க. அதுக்கு பிறகு கடை வைக்கிறத பத்தி யோசிக்கலாம். பாத்தீங்களா, நான் நினைச்சு முடிக்க வைக்கல, ஓனர் வந்துட்டா பாருங்க. ஓனர் நான் இங்கதான் இருக்கேன். எப்பயும் போல வர வேண்டியதானே ஓனர்? புருஷன் வந்திருக்காரு, அதனால சத்தம் போட்டு கூப்பிட்டு வாரேன். நீ என்னடா ஒரு சத்தம் கொடுக்கல, ஆங்கால ஊங்கால. ஓனர் நான் இவர்கிட்ட பேசி இருந்தேன் ஓனர். ஆமா பேசுவார். தம்பி என்ன தம்பி, பணம் கொண்டதீங்களா இல்லையா? ஓனர் இன்னும் 1 வாரம் பொறுத்துக்கங்க ஓனர். பணம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா தந்துடுறேன். 1 வாரம் பொறுத்துக்கிடுவேன். ஆனா எனக்கு வீடு கட்டி தரேன், அந்த பில்டர் பொறுத்துக்கிடணும்ல. எப்ப பார்த்தாலும் நீ பாக்கும்போது ரூபாய் தாங்க நீங்க என்னடா 1 வாரம் மாச கணக்கா கடத்தியாச்சு. நான் இப்ப என்னத்த பதில் சொல்றது? ஓனர் அதான் அவர் சொல்றாருல 1 வாரம், நீ ஒத்துடுங்க ஓனர். 20 லட்சம் என்ன சாதாரண விஷயமா?
கொஞ்சம் பொறுமையா இருங்க, அப்பதான் பரட்டி தருவாரு. ஒரு வாரம் சொன்னா எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்குன்னு தெரியல. வீட்டை இடிச்சியே பல வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இடிச்சாச்சு. இப்போ கல்யாணத்தை முடிச்சு பிள்ளைய பெத்து அதுக்கு பேர வச்சாச்சு. என்ன ரூபாய் தரையில ஓனர், நீங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே கேட்டீங்க. தம்பி, உங்க கல்யாணத்தோட நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் தம்பி. நீங்க அப்பத்துல இருந்து ரெடி பண்ணி எனக்கு தந்திருக்கணும். இவ்வளவு நாள் நானும் நீங்க தருவியேன்னு இருந்தேன். இப்போ வீட்டு வேலை ஆரம்பிச்சனால தான் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன ஒரு வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வீடு கட்டி தரேன் பொறுக்கணும்ல. ஓனர், அதான் குழந்தையோட நகையை எடுத்து உங்களுக்கு வித்து தந்துடலான்னு பார்த்தேன். அது என்னடான்னா பெரிய பிரச்சனையாகி எங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல ஓனர். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எப்படியா ரெடி பண்ணி தாரேன். நீங்க பண்ண வேலைக்கு என் தம்பி கொண்டு போய் உங்க அம்மா ஜெயில வச்சிருப்பாங்க. எப்படியோ நல்ல வேலை நீங்க அங்க வந்தீங்க. இனியாவது இந்த மாதிரி வேலை பாக்காங்க தம்பி. பெரிய பணக்காரன்னு பேர் ஒரு 20 லட்சம் பரட்ட முடியல உங்களால. ஓனர், என் கல்யாணம் முடிஞ்சுதா, அதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு நெஞ்சு வலி வந்தது பாருங்க, அப்போ கொஞ்சம் பணம் செலவாயிட்டு. அப்புறம் குழந்தைக்கு பிரசவ செலவு நான் தான் பார்த்தேன். என்னது நீங்க பத்தில அப்பதானே பார்த்தவன்? அவங்க அப்பா கிட்ட நான் தான் பணம் கொடுத்தேன் ஓனர், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, குழந்தைக்கு வளகாப்பு செலவுக்கும் நான் தான் பணம் கொடுத்தேன். இந்த மாதிரி நான் கொடுத்தேங்கிறது யாருக்கிட்டையும் சொல்றது இல்ல. அவங்களே பண்ற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா பணம் என்னோடது தான் ஓனர். அப்புறம் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் எங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணோம். எல்லாத்துக்கும் செலவு நான் தான் பண்ணிருக்கேன் ஓனர். எல்லாத்துக்கும் மேல சாமியோட வீட்டை திருப்புறதுக்கு 20 லட்சம் கொடுத்துருக்கேன். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இப்படி செலவு பண்ணிட்டே இருந்தா கையில எப்படி ஓனர் காசு இருக்கும்? மொத்தமா அதுவும் 20 லட்சம் ரூபாய் எடுக்கணும்னா கஷ்டமா இருக்கும் ஓனர். முதல்ல இருந்துதான் எடுக்க வேண்டியிருக்கும், அதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 6 மாசம் டைம் கொடுத்திருந்தா கூட ரெடி பண்ணி தந்துட்டேன் ஓனர். நீங்க என்னடானா திடீர்னு கேக்குறீங்க. அதான் டைம் ஆகுது, என்ன ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க, நான் எப்படியா ரெடி பண்ணி தந்துடுறேன். நீங்க இவ்வளவு பேசியனால என்ன ஒரு வாரம் பொறுத்தேன் தம்பி. எப்படியாவது ஒரு வாரத்திலேயாவது ரூபாய் தந்துருங்க. நான் அந்த பில்டத்தை போய் சொல்லி வைக்கேன். அதுக்கு மேல நாளாச்சுன்னா பொறுக்க முடியாது. சரிங்க ஓனர், தந்துடுறேன். நான் வாரேன். மாணிக்கம், ஒரு வாரத்துல கொடுத்துருவீங்களா? தெரியல குழந்தை, என்ன பண்றதுன்னே தெரியல. ஓனரை சமாதானப்படுத்ததான் அப்படி சொல்லி விட்டுருக்கேன் குழந்தை. ஆனா 20 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்றதுன்னே தெரியல குழந்தை. ஐயோ, ஓனர் வேற முன்னாடி மாதிரிலாம் இல்ல, போலீஸ் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு தெரியாவ. எப்படியாவது ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க மாணிக்கம். சரி குழந்தை, முயற்சி பண்றேன். ஐயோ, உங்க சகர் வீட்ல என்னாச்சுன்னு தெரியலையே. சகர் போன் போட்டு அவசரமா வான்னு கூப்பிட்டா. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஒருவேளை பூ வச்சுட்டு வந்துட்டாங்களோ. சகர் எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணவே இல்லை, நீ ஆசுறது கூப்பிட்டுருப்பானோ. நான் என்ன பண்றது, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணேன். எல்லாம் வீணா போச்சு. ஓனரடியே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாவ. சகர் எதுக்கு இப்போ வர சொல்லியிருப்பான்? இப்போ அவனே வந்துட்டாவன்ட்டு கேப்ப என்ன விஷயம். சாமி, என்ன சக்கர் எதுக்கு அவசரமா வர சொன்னா? இன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துருச்சோ? இல்ல சாமி, பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாங்க கிளம்பிட்டு இருந்தோமா. கரெக்டா அந்த நேரத்துக்கு எங்க அக்கா இங்க வெளிய போயிட்டா. நானே எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டே இருந்தோமா. எங்க அம்மா நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால நான் ட்ரெஸ் மாத்திட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். அப்படியே சீக்கிரம் பூ வைக்கிறதுக்கு போகலையா? ஆமா சாமி, எங்க அக்கா இங்க வெளிய போயிட்டான்னு சொன்னல. சேகர் உங்க அக்கா எங்கேயும் போகல. நான் தான் அப்படியே வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்ற சாமி? ஆமா சேகர், ஓனரபியல் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாவ. நான் தான் பிசாண்டிக்கு சீரியஸ்னு ஓனரபியல் கூட்டிட்டு வந்தேன். அதனால தான் எனக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நின்னு போச்சு. அப்படியே பிசாண்டிக்கு என்னாச்சு? அபியலுக்கு ஒண்ணு இல்ல, அபிய நல்லா தான் இருக்காவ. பிசாண்டிக்கு சீரியஸ்னு போய் சொல்லி தான் ஓனரபியல் கூட்டிட்டு போனேன். பிசாண்டியா நம்மளுக்காக தான் நடிச்சாவ சேகர். அதே சாமி. ஆமா சேகர், உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு பிசாண்டி கிட்ட ஹெல்ப் கேட்டனா அபிய தான் கொஞ்சம் நடிச்சாவ. நான் கூட ஓனரபியல் கண்டுபிடிச்சு யாசிட்டாங்க வந்தாவளே பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாவளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நின்னு போச்சு, நீயே சொல்லியா? சாமி, நின்னலாம் போல. என்ன சொல்ற சேகர்? ஆமா சாமி, இன்னைக்கு நடக்க வேண்டிய பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நாளைக்கு நடக்கும் போதா? ஐயோ, ஆமா சாமி, எங்க அக்கா நான் தூங்கி முடிச்ச வரதான் சொல்லிட்டு இருந்தா. நாளைக்கு பூ வைக்க வரேன்னு சொல்லிட்டேன். சீக்கிரமா காலையில 9 மணிக்கு ரெடி ஆயிருன்னு சொன்னா. நானும் என்ன பண்றேன்னு தெரியாம உன்னை பார்க்க ஓடி வந்தேன் சாமி. நீனே எப்படியாவது நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனையும் நிறுத்தணும். சேகர், நான் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா இதை ஸ்டாப் பண்ண வச்சிருக்கேன். இதுக்காக பிசாண்டி கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு அப்படியெல்லாம் நடிக்க வச்சிருக்கேன். நாளைக்கு நான் ஏதாவது பண்ணா ஓனரபியல் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாவ. இன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாவ. பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போறோம் தெரிஞ்சுதான் அப்படி செஞ்சியோ அப்படின்னு கேட்டாவ. நாங்க தான் ஏதோ சொல்லி மழுப்பி விட்டுட்டோம். ஆனா அபியலுக்கு டவுட் இருக்கதான் செய்து சேகர்.